நூல்காஞ்சி யூடியூப் நேயர் அனைவருக்கும் கோவை எஸ் பொன்னுசாமியின் அன்பு கனிந்த வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். இன்று உங்களிடத்திலே அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியை குறித்து பேச விளைகிறேன். அபிராமி அந்தாதி அபிராமி அன்னையை முதன்மைப்படுத்தியும் சிவபெருமானை சார்பாக துணையாக வைத்தும் ஏற்றியுள்ள 100 பாடல்கள். திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் எப்படி சிவபெருமானை முதன்மைப்படுத்தியும் பார்வதி தேவியை துணையாக கொண்டு எழுதியிருக்கிறார். அதிலும் சில இடங்களில் தொடக்கம் முடிவாகவும் முடிவு தொடக்கமாகவும் வருகிறது. அதைபோல் இங்கு அபிராமி பட்டர் அருளிய இந்த பாடல்கள் 100 பாடல்களுமே முடிவு தொடக்கமாகவும் வரக்கூடிய பாடல்கள் இவை. அமிர்தலிங்கேஸ்வரர் என்கின்றவருக்கு மகனாக பிறந்தவர் சுப்பிரமணிய ஐயர். அவர் அபிராமி அன்னையின் மீது ஆழ்ந்த பற்று உடையவர், அதிலேயே லயித்து போனவர். அதனால் தன்னுடைய வாழ்க்கையில் அபிராமி அன்னையையே தனக்கு துணையாகவும் தொழுகின்ற தெய்வமாகவும் கொண்டு பாடிய பாடல்களே இவை. முதலிலே விநாயகரை வேண்டுகிறார். தாரமர் கொன்றையும் சண்முக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்துமை மைதனே உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே என்று முதற்கண் விநாயகரை வணங்குகிறார். அபிராமி அன்னையே, விநாயகரே, காரமர் மேனி என்றால் மிகவும் அழகு பொருந்திய மேனியை உடையவள். அதாவது சிவபெருமான் தில்லையம்பலத்திலே இருக்கின்றார். அவருடைய துணைவியாக அன்னை அபிராமி இருக்கிறார். அவர்களுடைய மைந்தனாகிய அழகிய கரிய நிறமுடைய விநாயகரே, நான் அபிராமி அன்னையினுடைய அருளை பாடவும் அழகை பாடவுமே முயல்கிறேன். உன்னுடைய அருளை அதற்காக நான் வேண்டுகிறேன் என்று இறை வணக்கத்தை கூறிவிட்ட பிறகு பட்டர் அவர்கள் அபிராமி அன்னையை பாடத் தொடங்குகிறார். அபிராமி அன்னை குறித்து பாடுகின்ற பொழுது உயர்வுடைய உச்சி திலகும் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி தூய குங்குமம் அன்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே என்று பாடுகிறார். உதிக்கின்ற சூரியன் உச்சி திலகம் என்றால் உதய சூரியனுடைய கதிர்களைப் போலவும் உச்சியிலே அணிந்திருக்கின்ற மலரினைப் போலவும் அபிராமி அன்னை இருக்கின்றாள். பலரும் மதிக்கக்கூடிய மாணிக்கம் போலவும் மலர்ந்த மொட்டு போலவும் விளங்கக்கூடியவள் அன்னை. மலர்களிலே வீற்றிருக்கக்கூடிய திருமகள் உன்னை வழிபடுகிறார். உன்னுடைய மின்னலை போன்ற கொடியுடைய அழகும் குங்குமம் போன்ற மனமுடைய அந்த மனம் பொருந்திய திருவடிகளே எனக்கு சிறந்த துணை என்று முதற்பாட்டிலே குறிப்பிடுகின்றார். உதிக்கின்ற சூரியன் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் போது மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமம் தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே என்று பாடிய அபிராமி பட்டர் 2வது பாடலை இப்பொழுது அபிராமியை தனக்கு துணை என்று சொல்லுகிறார். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமாமலர் கனையும் கரும்பு வில்லும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே என்று அன்னையை இடத்திலே உருக்கமாக வேண்டுகிறார். அன்னையே, நீதான் எனக்கு துணையாகவும் தொழுகின்ற தெய்வமாகவும் பெற்ற தாயாகவும் விளங்குகின்றாய். அப்படி இருக்கின்ற நீ துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் வேதங்களினுடைய
தொழிலாகவும் கிளைகளாகவும் வேறாகவும் விளங்குகின்றாய். துணையும் தொழும் தெய்வமும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்ட வந்த அவர்கள் நீதான் எனக்கு எல்லாமுமாக இருக்கின்றாய், எனக்கு அருள் புரிய வேண்டும், சிறந்த துணையும் நீயே ஆகிறாய் என்று குறிப்பிடுகிறார். இவ்வாறு அபிராமி அன்னையை முதலிலே தனக்கு துணையாகவும், அடுத்த பாடல்களிலே பெற்ற தாயாகவும், அடுத்து வேதங்களுக்கு தெய்வமாகவும், எல்லா விதமான 7 உலகங்களை படைத்த அன்னையாகவும் இவ்வாறு பாடிக்கொண்டே வருகிறார். இன்னும் பல இடங்களில் சிவபெருமானை நீயுமாக சேர்ந்து எனக்கு காட்சி தர வேண்டும், என் முன்னே தோன்றியருள வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகின்ற அபிராமி பட்டர் வரும் பாடல்களிலே அதை குறித்து மிக விளக்கமாக பாடுகிறார். அதனை அடுத்த பதிவிலே நாம் பார்ப்போம். இந்த பதிவை பார்க்கின்றவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் நூல் காஞ்சியை ஆதரிக்குமாறும் அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.